பரிசுத்தமாக வாழ வேண்டுமா, வாழக்கூடாதா? ஒவ்வொருத்தரும் சொல்றீங்க. எல்லாருமே பரிசுத்தமா வாழணும்ன்றது. ஓகே, வேற யாராவது மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமா வாழணும். குருக்கள் கன்னியர்கள் நம்மை விட பரிசுத்தமா வாழணுமா? ஆல்ரெடி அவங்க பரிசுத்தமா தான் இருக்காங்க. இன்னும் அவங்கள ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தணும். இல்ல என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் சிஸ்டர், அதுக்கு பதில் சொல்லுங்க சிஸ்டர். அல்போன்சா சிஸ்டர், நான் கேட்டது நம்மளை விட அவங்க பரிசுத்தமா வாழணுமா, அதான் கேள்வி. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், நம்மளை விட அவங்க கட்டாயம் நம்மளை விட அதிகமா பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா அவங்க வழிகாட்டி, நமக்கு வழிகாட்டி. அவங்க பரிசுத்தமா இருந்தாதான் நம்ம அதை பின்பற்றியதுக்கு நமக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். ஓகே, பைபிள் என்ன சொல்லுது பிரதர்? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். இது எல்லா கிறிஸ்தவனுக்குமா இல்ல குருக்களுக்கும் கன்னியர்களுக்குமா? எல்லாருக்குமே. புரியுதா பிரதர்? நம்ம பொதுநிலையர் மக்கள்கிட்ட ஒரு பெரிய தப்பு இருக்குது. குருக்கள் கன்னியர்கள் பரிசுத்தமாக இருக்கணும், இருப்பாங்க, அது வேறு விஷயம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளோட அவங்க பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்ற ஒரு எண்ணம் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அது தவறு. கடவுள் எல்லோரையும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தான் அழைத்தார். அவர்களை குருத்துவத்துக்கு அழைத்தது போல நம்ம திருமணத்துக்கு அழைச்சிருக்கார். அதனால் அவங்க